மோடி அரசு இது பற்றி வாய் திறக்கவில்லை. திரவாசம் பேசுவார் பாராளுமன்றத்துக்கு வெளியே, பைனோ பைனோ என்று கையை உயர்த்தி வருத்தி கத்துவார். ஆனா பாராளுமன்றத்தில் வந்தா ஒரு பொம்பளை பொட்ட மாதிரி எல்லாத்தையும் அமைக்கிட்டு உட்கார்ந்து இருக்காரு. இதான் கண்டிக்கிறோம். அந்த இங்கிலாந்திலே ஒரு இந்திய வம்சாவளி ரிஷி சுனக் அவர்கள் பிரதமராக இருக்கிறார். எப்படி இது சாத்தியம்? இந்த சாத்தியத்தை கொண்டு வந்து நிகழ்த்தியது காங்கிரஸ் பேரியக்கம். அனைவருக்கும் வணக்கம். அரசியல் ஒற்றன் செய்திக்காக உங்கள் வெங்கடேசன். இன்று தென் சென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக போரூர் ரவுண்டனா அருகே மத்திய அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். தளபதி எஸ் பாஸ்கர் மாநில பொதுச் செயலாளர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அவர்கள் தலைமையிலும் மற்றும் காங்கிரஸ் கட்சி தமிழக சட்டமன்ற முன்னாள் எம்எல்ஏ பலராமன், டி செல்வம், மகளிர் காங்கிரஸ் கட்சியினர் நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய தளபதி எஸ் பாஸ்கர், நாடாளுமன்றத்தில் வேலைவாய்ப்பின்மை, ஊழல், நாடாளுமன்றத்தில் ரசாயன தாக்குதல் நடத்த உடந்தையாக இருந்த பாஜக எம்பி மீது நடவடிக்கை எடுக்காமல் அது பற்றி பேசி குரல் எழுப்பிய காங்கிரஸ் உட்பட 148 எம்பி மீது சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுத்த பாஜக ஆளும் மத்திய அரசை கண்டித்து போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்றார். மேலும் மகளிர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பூங்கொடி எக்ஸ்-எம்சி இந்தியர்களை பிச்சைக்காரர்கள் என்று சுட்டிக்காட்டிய அந்த இங்கிலாந்திலே இந்திய வம்சாவளியை சேர்ந்த ரிஷி சுனக் பிரைம் மினிஸ்டராக இருக்கிறார். அது எப்படி சாத்தியம்? இந்த சாத்தியத்தை நிகழ்த்தியது காங்கிரஸ் பேரியக்கம் என்றார். மேலும் 4 பேர் பாராளுமன்ற கட்டடத்தில் நுழைந்தார்கள். அதில் 2 பேர் மாடத்தில் இருந்து குதித்து இந்த செயலை செய்திருக்கிறார்கள். இதுவே விஷம் தாக்கிய புகையாக இருந்தால் நிலைமை என்ன? இந்த அரசு வெட்கத்தோடு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். வீர வசனம் பேசுவார். பாராளுமன்றத்தின் வெளியே பைனோ பைனோ என்று கையை உயர்த்தி பாராளுமன்றத்தில் ஒரு பொம்பளை பொட்டை மாதிரி எல்லாத்தையும் அமுக்கி உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் நம் பாரத பிரதமர் என்று டி செல்வம் காங்கிரஸ் கட்சி நிர்வாகி கூறினார். மேலும் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. அப்பொழுது தளபதி பாஸ்கர், முன்னாள் எம்எல்ஏ பலராமன் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர். முழு வீடியோவை தொடர்ந்து பார்க்கவும். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யும். நன்றி, வணக்கம். அரசியல் ஒற்றன் செய்திக்காக உங்கள் வெங்கடேஷ். திரு கே எஸ் அழகிரி ஐயா அவர்கள் ஆணைக்கிணங்க நாடாளுமன்றத்தில் வேலைவாய்ப்பின்மை, ஊழல், தாழ்த்தப்பட்ட மக்கள், சிறுபான்மை பெரியார் மக்கள், பெண்கள் மீது தாக்குதல் நடத்தி வரும் மத்திய அரசின் அராஜக போக்கை விவாதிக்க விடாமல் நாடாளுமன்றத்தில் ரசாயன தாக்குதல் நடத்த உடனடியாக இருந்த பாஜக எம்பி மீது நடவடிக்கை எடுக்காமல் அது பற்றி பேசிய குரல் எழுப்பிய காங்கிரஸ் உட்பட 148 எம்பிக்கள் மீது சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுத்த இந்த மிக மோசமான பாஜக ஆளும் மத்திய அரசை கண்டித்து தென்சென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக மாநில பொதுச் செயலாளர் தளபதி பாஸ்கர் தலைமையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்றது. என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காங்கிரஸ் இயக்கம் துவங்கி 138 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 1612ஆம் ஆண்டிலே பிரிட்டிஷ் அரசு இந்தியாவிலே காலடி எடுத்து வைத்தது. 335 ஆண்டுகள் இந்த தமிழகத்தை, இந்தியாவை சுரண்டிய பிறகு 1947 விலகிச் சென்றார்கள். இன்று அந்த இங்கிலாந்திலே ஒரு தமிழக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ரிஷி சுனக் பிரதமராக இருக்கிறார் என்றால் யாரால் இது நடந்தது? சிந்தித்து பாருங்கள். 335 ஆண்டுகள் இந்தியாவை சுரண்டிய பிறகு அதே இங்கிலாந்திலே இந்தியர்கள் என்றால் பிச்சைக்காரர்கள் என்று சுட்டிக்காட்டப்பட்ட அந்த இங்கிலாந்திலே, இந்தியர்கள் என்றால் கூலிக்காரர்கள் என்று சுட்டிக்காட்டப்பட்ட அந்த இங்கிலாந்திலே ஒரு இந்திய வம்சாவளி ரிஷி சுனக் அவர்கள் பிரதமராக இருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தியுடைய மகள் அவர்கள் அவருடைய துணைவியாக இருக்கிறார். எப்படி இது சாத்தியம்? இந்த சாத்தியத்தை கொண்டு வந்து நிகழ்த்தியது காங்கிரஸ் பேரியக்கம். காங்கிரஸ் கட்சியின் ஆர்ப்பாட்டம், காங்கிரஸ் கட்சியின் ஆர்ப்பாட்டம், காங்கிரஸ் கட்சியின் ஆர்ப்பாட்டம், காங்கிரஸ் கட்சியின் ஆர்ப்பாட்டம். மக்கள் விரோத பிஜேபி அரசை, மக்கள் விரோத பிஜேபி அரசை, மக்கள் விரோத பிஜேபி அரசை, மக்கள் விரோத பிஜேபி அரசை, ஜனநாயக விரோத பிஜேபி அரசை, ஜனநாயக விரோத பிஜேபி அரசை, ஜனநாயக விரோத மோடி அரசை, ஜனநாயக விரோத மோடி அரசை கண்டித்து நடக்கும் ஆர்ப்பாட்டம், கண்டித்து நடக்கும் ஆர்ப்பாட்டம், கண்டித்து நடக்கும் ஆர்ப்பாட்டம், கண்டித்து நடக்கும் ஆர்ப்பாட்டம்.
4 இளைஞர்கள் பாராளுமன்ற கட்டடத்தில் நுழைந்திருக்கிறார்கள். 2 பார்வையாளர் மாடத்திலிருந்து குதித்து இந்த செயலை செய்திருக்கிறார்கள். இதுவே விஷம் தாங்கிய புகையாக இருந்தால் நிலைமை என்ன ஆகியிருக்கும் என்பதை இந்த அரசு வெட்கத்தோடு பகிரங்க மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும். கேட்டார்களா? மோடி அரசு இது பற்றி வாய் திறக்கவில்லை. வீரவாசம் பேசுவார் பாராளுமன்றத்துக்கு வெளியே, பைனோ பைனோ என்று கையை உயர்த்தி வைத்து கத்துவார். ஆனா பாராளுமன்றத்தில் வந்தா ஒரு பொம்பளை பொட்ட மாதிரி எல்லாத்தையும் அமைக்கிட்டு உட்கார்ந்து இருக்காரு. இதைதான் கண்டிக்கிறோம். இதைத்தான் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கேள்வி கேட்கிறார்கள். மோடி ஸ்பீக் அவுட், இதற்கு பதில் சொல். எதற்காக இந்த பாராளுமன்றத்திலே பாதுகாப்பின்மை நடந்திருக்கிறது? இந்த செயலை கண்டிக்க கூட வக்கற்ற இந்த மோடி என்ன சொன்னாரு? ஒரு 3 நாளுக்கு அப்புறம் தனியார் தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டி கொடுக்கிறாரு. இது என்ன விஷயம்? இது விசாரணை பண்ண வேண்டிய விஷயமே தவிர இது விவாதத்திற்குரிய விஷயம் இல்லை என்றார். நாடாளுமன்றத்தில் ரசாயன தாக்குதல் நடத்த உடந்தையாக இருந்த பாஜக எம்பி மீது நடவடிக்கை எடுக்காமல் அது பற்றி குரல் எழுப்பிய காங்கிரஸ் உட்பட 147 எம்பிக்களை பதவி நீக்கம் செய்த இந்த மத்தியில் ஆளும் மோடி அரசை கண்டித்து போடு ரவுண்டானா அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி உள்ளோம். இதே நிலைமை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பார்லிமெண்ட் உறுப்பினர்களுக்கு இந்த நிலைமை என்றால் சராசரி மக்களான நமக்கு என்ன நிலைமை என்று நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இதையெல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்து 2024 வரவிருக்கின்ற பார்லிமெண்ட் தேர்தலில் மோடி என்கின்ற மாயபிம்பியை வீழ்த்தி இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்களை அரியணை ஏற்றுவதற்கு மக்களாக நீங்கள் அனைவரும் அணி திரண்டு ஆதரவு தருமாறு இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பாக அடுத்த ஆண்டு 24 தேர்தல் நடந்து அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த நாட்டில ஜனநாயகம் என்பது இருக்காது. இந்துத்துவா கொள்கையும் இந்துக்கள் நாடு என்றும் அவர்கள் சொல்லுவார்கள். இந்துக்கள் நாடு என்று சொல்லுவதற்கு RSSக்கோ அல்லது இந்து மகா சபைக்கோ எந்த விதமான யோக்கியதையும் இல்லை என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். இந்த தேச தந்தையாக இருந்த மகாத்மா காந்தியடிகளை விட ஒரு இந்துவாக வேறு யாரும் அவ்வளவு ஒழுக்கமாக இருந்திருக்க முடியாது. ஒருமுறை காந்தியடிகளிடத்துல அவரே வருத்தப்பட்டு ஒன்று சொன்னார். சிறுபான்மை மக்கள் அந்த சொன்ன இடம் எங்கே என்று சொன்னால் RSS நடந்த ஆண்டு விழாவில் தான் அதை சொன்னார். தெளிவாக சொன்னார், இந்த நாட்டில் சிறுபான்மை மக்கள் வாழ முடியாது என்கிற நிலை வந்தால், இஸ்லாமியர்கள் வாழ முடியாது வெளியேறு என்று சொன்னால், எனது மகன் எங்கே போவான் என்று கேட்டார். ஏனென்றால் அவருடைய பெரிய மகன் இஸ்லாம் மதத்தை தழுவியவர். அவர் எங்கே போவான் என்று மிக பரிதாபமாக கேட்டார். ஆகவே இந்த தேசத்தின் பிதாவான காந்தியடிகள் அதை உணர்ந்திருக்கிறார்கள். அவர் வழிவந்த காங்கிரஸ் கட்சி உணர்ந்திருக்கிறது. அதனுடைய தலைவர் ராகுல்ஜி உணர்ந்திருக்கிறார். அன்னை சோனியா காந்தி உணர்ந்திருக்கிறது. காங்கிரஸ்காரர்கள் மட்டுமல்ல, ஜனநாயகவாதிகளாக இருக்கிற அனைத்து கட்சியும் உணர்ந்திருக்கிறார்கள். ஆகவேதான் ஒரே அஜெண்டாவாக வைத்திருக்கிறார்கள். அந்த அஜெண்டா என்ன என்று சொன்னால், மீண்டும் பாஜக ஆட்சி பொறுப்புக்கு வரக்கூடாது, பிரதமராக மோடி ஆகக்கூடாது என்பதை தவிர வேறு எந்த கோஷமும் இல்லாமல் மீண்டும் இவர்கள் வரக்கூடாது, தோற்கடிக்கப்பட வேண்டியவர் என்கிற ஒற்றை கோஷத்தை முன்வைத்துத்தான் இன்று காங்கிரஸ் கட்சி இந்த போராட்டங்களை எல்லாம் நடத்துகிறது. அதற்கு நீங்கள் அனைவரும் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டு, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி.